இருக்கேன். ரவீந்திரன் சார், உங்களை போன்ற விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் கூட இந்த தேர்தலினுடைய முடிவுகளை எல்லாரும் எதிர்பார்த்ததை போல உங்களுடைய சங்கங்களும் எதிர்பார்த்தது. அது உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்ப்பே இருந்தது. அனைத்து தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினுடைய நீங்க பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் எதிர்பார்த்த முடிவுகள் தான் இந்த தேர்தலில் வந்திருக்கா, இல்ல அதுக்கு மாறான முடிவுகள் வந்திருக்கா? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எதிர்பார்த்ததுதான் கிடைத்திருக்கிறது. ஓகே. அதாவது முதல்ல உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும், பாராட்டி ஆகணும். அப்படியா? இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் விரோதமாக செயல்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக பல விவாதங்களை நடத்தி கருத்து பரிமாற்றங்களை கொண்டு அதிகாரத்திற்கு ஆட்படாமல் தொடர்ந்து மக்களின் பக்கம் குறைகளை சுட்டிக்காட்டி நிறைகளை பாராட்டி நடுநிலையோடு செயல்பட்டீர்கள் என்பதற்கு நாங்கள் தேசிய அளவிலே ஒட்டுமொத்த விவசாயிகள் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சார், நல்லது. இந்த வெற்றிக்கு உங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நான் பறைசாற்றுகிறேன், அதில் பெருமையும் அடைகிறேன். அப்படியா? கடந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவோ திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அனைத்து திட்டங்களுமே முழுமையாக அந்தந்த பயனாளிகளுக்கு சென்றடைந்ததா என்றால் இல்லை. அந்த அளவுக்கு அந்த திட்டங்கள் முழுமையாக செயலாக்கம் வடிவம் பெறவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு உண்மையை சொல்ல வேண்டும்னா, ஒரு மாநில அரசாங்கத்திற்கு வருவாய் ஈட்டக்கூடிய சந்தை பொருளாதார வருமானத்தை கூட விட்டுக் கொடுக்காமல் தன்வசம் எடுத்துக்கொண்டது இந்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம். சரி. ஆக தான் மட்டுமே அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும், தான் மட்டுமே அதிகார பரிபாலனை செய்ய வேண்டும், அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி என்கிற நிலையை நோக்கித்தான் அவர்கள் பயணித்தார்கள். அந்த பயணத்தின் உச்சகட்டம் தான் இன்று மக்கள் வெகுவாக திரும்பி அவர்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார். சரி. ஆனால் ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி களிப்பில் இருப்பதாக, வெற்றி விளிம்பில் இருப்பதாகவும் ஒரு மிகப்பெரிய மாயை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் வட மாநிலங்களில் நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் தனிப்பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் தான் எல்லா இடத்தும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜமான உண்மை. ஆனால் தேர்தலுக்கு முன்னதாகவே இவர் பல வேட்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வாக்காளர்கள் சந்திக்கவே செல்ல முடியாத நிலை இருந்தது. ஓகே. ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்திய அரசியலில் 3 நபர்கள் அச்சப்படாமல் இருந்தோம். ஒருவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். எங்கெங்கெல்லாம் மேடையில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததோ, நிகழ்ச்சிகளிலே பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததோ தொடர்ந்து அவர் கோரிக்கை விடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் அச்சப்படாமல் தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி மிக தைரியமாக சாதுத்தியமாக செயல்பட்டார் என்பது ஒன்று. இரண்டாவது, தொலைக்காட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் அந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய விமர்சனத்திற்கு வெளிப்படையாக எடுத்து கூறி மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கியவர்கள் ஒன்று நீங்கள் 2வது இடத்தை பெறுகிறீர்கள். 3வது, அச்சப்படாத வகையிலே விவசாயிகள் தேசிய அளவிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மோடிக்கு அச்சத்தை உருவாக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சார், ஒரே ஒரு நிமிஷம். நாங்க சில பிரச்சனைகளை பேசணும் அப்படிங்கிறது நிஜம்தான். ஆனா நீங்க அதுக்காக எங்களை இவ்வளவு மிகைப்படுத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம், அந்த அளவெல்லாம் வேணாம். நாங்க செஞ்சோம், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை யாரும் பேசாதது நாங்க பேசினோம். உங்களுடைய அந்த அளவில் மட்டும் உங்களுடைய பாராட்டும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். நீங்க இந்த 2வது இடம் 3வது இடம் சொல்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அது ரொம்ப மிகைப்படுத்தி பேச விரும்பல, மிகைப்படுத்தி பேசல. எந்த ஒரு சின்ன கடைகோடி பிரச்சனைகளை கூட நீங்கள் கையில் எடுத்து விவாதித்தீர்கள். சரி. அந்த வகையில் அது ஆட்சியாளர்களுடைய கவனத்திற்கு சென்றது. சரி. அதில் தீர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி. அது ஆட்சியாளர்களுடைய பரிசீலனையில் இருக்கிறது. சரி. அந்த வகையில் நீங்கள் பெருமைக்குரியவர்கள். சரி, நல்லது சார், சந்தோஷம். அதை சொல்லாமல் விட்டு சென்று அது கலந்து போக முடியாது. ஒண்ணு. 2வது, ஏன் சொல்ற வரேன்னா, எந்த ஒரு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் உள்ளே நுழைய முடியாத வகையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு தடுப்பு அணைகளை எதற்காக வருகிறீர்கள் என்று விரட்டடிக்கக்கூடிய நிலைதான் மாநிலம் முழுவதும் இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டுமே இல்ல, பஞ்சாப்ல ஒரு 20 நாள் தங்கியிருந்த கூடிய சூழல் இருந்தது. ஹரியானாவுக்கு போயிருந்தோம், டெல்லிக்கு போயிருந்தோம், உத்தரப்பிரதேசம் போயிருந்தோம், ஜம்மு காஷ்மீர் எல்லையில கூட அங்க போயிருந்தோம். அப்பெல்லாம்
மோடிக்கு எதிரான அலைதான் விவசாயிகள் மத்தியிலே நிலவியது. ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் போக போக முடிவுகள் தெரியும் பட்சத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு ஏற்ற வகையில் தான் வாக்கும் அளித்திருக்கிறார். ஓகே 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 ஓகே